Hello students, இன்னைக்கு chapter 9 application of integration ல exercise 9.2 ல example 9.2, 9.3 and 9.4 பார்க்கலாமாப்பா. கீழ்காணும் தொகையீடுகளை கூட்டலின் எல்லைகளாக கணக்கிடுக. Evaluate as the limit of sum. Integral over a to b f of x dx is equal to limit n tends to infinity h tends to 0 summation r equal to 1 to n h into f of a plus rh where h is equal to b minus a by n. இது வந்து ஃபார்முலாடாமா. The results பாருங்க, these results are very useful to evaluate definite integral as the limit of a sum. So 4 result இருக்கு. First result பாருங்க, summation r equal to 1 to n 1 is equal to n. Second one பாருங்க, 1 plus 2 plus etc. n is equal to n into n plus 1 by 2 is equal to summation r equal to 1 to n r. Third one, 1 squared plus 2 squared plus etc. n squared is equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6 is equal to summation r equal to 1 to n r squared. Fourth one, 1 cube plus 2 cube plus etc. n cube is equal to n into n plus 1 by 2 the whole squared is equal to summation r equal to 1 to n r cube. So example 9.2 பாருங்க, integral over 0 to 1 x dx. அதை integral over a to b f of x dx ஓட கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஏயோட வேல்யூ 0ன்னு கிடைக்குது, பியோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. f of x பார்த்தீங்கன்னா x, ஹச்சோட ஃபார்முலா b minus a by n. ஸோ 1 minus 0 by n, ஸோ 1 by n. ஸோ ஹச் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா f of a plus rh அப்படின்னு போடுறோம். ஸோ f of ஏயோட வேல்யூ 0டாமா. ஸோ 0 ப்ளஸ் r அப்படியே போட்டுக்கிறோம். ஹச்சோட வேல்யூ 1 by n கண்டுபிடிச்சிருக்கோம். 0ட எதை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான். இப்போ 0 + 2னா 2 தானே சொல்லுவோம். ஸோ r by n வரும், மல்டிப்ளை பண்ணுறச்சு r into 1 அப்படின்னா r divided by n இருக்குது. ஸோ f of r by n. இப்போ கொஷினை பாருங்கள், f of x is equal to xன்னு இருக்காடாமா. அப்போ f of r by n is equal to xக்கு பதில் இந்த r by n ரீப்ளேஸ் பண்ணிடணுண்டாமா. ஸோ f of r by n is equal to r by n அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறேன், அதை காப்பி பண்ணிக்கிறேன். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னாடாமா r by n the whole squared அப்படின்னு போட்டுறணும். 2x அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், 2 into r by n அப்படின்னு போடணும். சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இருந்ததுன்னா r by n + 1 அப்படின்னு போட்டுக்கணுண்டாமா. எக்ஸுக்கு மட்டும் அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும் அந்த வேல்யூவை. இப்போ அந்த கொஷின் எழுதியிருக்கேன், integral over 0 to 1 x dx is equal to limit n tends to infinity h tends to 0 summation r equal to 1 to n. ஹச்சோட வேல்யூ என்னடா 1 by n போட்டாச்சு. f of a plus rh தான் நம்ம அப்படியே கண்டுபிடிச்சி f of r by n is equal to r by n கண்டுபிடிச்சிருந்தோம்லே அந்த வேல்யூவை இங்கே போட்டுறணும். சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுவோமாடா. லிமிட் n tends to infinity h tends to 0 கூட போட வேணாம், அடுத்த ஸ்டெப்பில் கூட போடாமல் விட்டுடலாம் நம்ம. ஏன்னா ஹச் தான் நம்ம 1 by n மாற்றிட்டோம் இல்லையா, அதோட ரிசல்ட்டை போட்டுட்டோம் இல்லையா. ஸோ சமேஷன் r equal to 1 to n. 1 into r வந்து ஆர்டா, n டிவைடரில் n into n ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஸோ நியூமரேட்டரில் 1 r ஸ்கொயர்டு r கியூப் இது மட்டும் தான்டா இருக்கணும். வேறு எந்த டேர்மு நியூமரேட்டரில் இருந்தாலும் சரி டினாமினேட்டரில் இருந்தாலும் சரி அதை காமனாக வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு சமேஷனை உள்ளே கொண்டு போயிருங்கடாமா. புரியுதா? ஸோ இது 1 into r by n ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அந்த 1 வந்து இருக்கிற மாதிரி தெரியாது இல்லையா. ஸோ இதில் ஆரை மட்டும் விட்டுட்டு மீதியை தூக்கிட்டிங்கன்னா நியூமரேட்டரில் 1 இருக்கும், டினாமினேட்டரில் n ஸ்கொயர் இருக்கும். அதை வெளியில் எடுத்துகிட்டு சமேஷனை உள்ளே கொண்டு போய் அந்த ஆரோட சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சமேஷனோட இருக்கிற 1 r ஸ்கொயர்டு r கியூபுக்கு தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ லிமிட் n tends to infinity 1 by n squared into இந்த சமேஷன் r equal to 1 to n. ஆருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், n into n plus 1 by 2 அந்த ஃபார்முலா தூக்கி இங்கே போட்டுட்டோம். ஓகேவா? therefore limit n tends to infinity 1 by n squared. இந்த n அப்படியே போட்டுக்கோங்க. அந்த n plus 1 இருக்குல்லடாமா, அதுலேருந்து நம்ம என்ன காமனாக வெளியில் எடுத்துடலாமா. என்ன காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 plus 1 by n அப்படின்னு வரும்டாமா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். 2n plus 1ல் என்ன நான் வெளியில் எடுத்தேன்னா 2 plus 1 by n. இந்த n உள்ளே போகிறச்சே 2n கிடைக்கும். இந்த n அங்கே ப்ளஸ்ஸு n into 1 by n, இந்த n கேன்சல் ஆகி 1 போயிடுமா. அப்போ இந்த n plus 1ல் என்ன வெளியில் எடுத்தோம்னா 1 plus 1 by n. n உள்ளே போகிறச்சா n into 1 by nனா n கேன்சல் ஆகி நமக்கு 1 கிடச்சிடும். ஹோல் டிவைடட் பை அந்த 2 இருக்குது. இப்போ அந்த நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் பாருங்கள் n ஸ்கொயர்டு வந்து கேன்சல் ஆகிடும். n into n ஸ்கொயர்டு, கீழே டினாமினேட்டரில் n ஸ்கொயர்டு இருக்குது, அது கேன்சல் ஆகிடுது. ஸோ லிமிட் n tends to infinity 1 plus 1 by n டிவைடட் பை 2 இருக்குது. இப்போ n-க்கு நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், லிமிட்டை தூக்கிடுறோம். ஸோ 1 plus 1 by infinity
ஹோல் டிவைடட் பை 2. 1 by infinity-னா அதோட வேல்யூ 0டா. ஸோ 1 + 0/2. ஸோ 1/2. therefore integral over x dx is equal to 1/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நான் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது டைரெக்டாக இன்டெக்ரேட் பண்ண தெரியும் இல்லையா உங்களுக்கு, போன வருஷம் இன்டெக்ரேஷன் படிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 x dx is equal to எக்ஸை நீங்கள் இன்டெக்ரேட் பண்ணால் x²/2 ஓவர் த லிமிட் வந்து 0 to 1. இந்த கீழே இருக்க 0ங்கிறது லோயர் லிமிட்டு, மேலே இருக்க 1ங்கிறது அப்பர் லிமிட். ஸோ அப்பர் மைனஸ் லோயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கப்புறமா மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்பர் போடுற காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 1/2 மைனஸ் போட்டுட்டு லோயர் லிமிட்டு 0²/2. ஸோ 1/2 மைனஸ் 0/2 தானே. ஸோ 1 மைனஸ் 0/2 தானே, என்ன ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேம் தானே, இல்லை 0/anything 0. ஸோ 1/2. ஸோ நம்மளுடைய கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இது ஒரு வெரிஃபிகேஷன். இது போட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் சரியா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, அதுக்காக தான். அடுத்த செகண்ட் கொஷின் பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் 9.3 பாருங்கள். இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 x³ dx is equal to இன்டெக்ரல் ஓவர் a to b f of x dxோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1, f of xோட வேல்யூ x³. ஓகேவா. இப்போ ஹச்சோட ஃபார்முலா என்ன, b minus a/n இல்லையா. h is equal to b minus a/n. ஸோ 1 minus 0/n, therefore 1/n. அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், f of a plus rh அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது அந்த ஃபார்முலாவில் இருக்குது, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் வர ஆன்சரை திரும்ப இந்த f of xல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏயோட வேல்யூ 0 ப்ளஸ் r இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 1/n. ஸோ 0 ப்ளஸ் r/n வரும், therefore r/n மட்டும் தான் நம்மளுடைய ஆன்சர். f of x வந்து x³ அப்படின்னு கொடுத்துருக்கா. இப்போ நம்ம f of r/n கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக r/n வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. அப்போ r/n த ஹோல் க்யூப் அப்படின்னு போடுறோம். x² இருந்தால் r/n த ஹோல் ஸ்கொயர்ட். இது x³ இருக்கனால r/n த ஹோல் க்யூப், therefore r³/n³ அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோண்டாமா. இன்டெக்ரல் ஓவர் a to b f of x dx is equal to limit n tends to infinity h tends to 0 summation r equal to 1 to n h into f of a plus rh. இப்போ நம்ம கொஷின் வந்து இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 x³ dx is equal to limit n tends to infinity h tends to 0 summation r equal to 1 to n. ஹச்சோட வேல்யூ என்னடா 1/n ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/n போட்டுருங்க. f of a plus rh அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஒவ்வொரு டேர்மாக சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக r³/n³ அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ லிமிட் n tends to infinity போட்டுடலாம். h tends to 0 வேண்டாம், ஏன்னா நம்ம ஹச்சை தான் என்ன மாற்றிட்டோம். சமேஷன் r equal to 1, நியூமரேட்டரை 1 into r³ பண்ணிங்கன்னா r³, டினாமினேட்டரை n into n³ பண்ணிங்கன்னா n⁴. ஓகேவா. இப்போ நான் என்ன சொன்னேன், நியூமரேட்டரில் 1 இருக்கணும், r இருக்கணும், r² இருக்கணும், r³ இருக்கணும். இது நியூமரேட்டரில் இந்த டேர்மை தவிர வேறு எந்த டேர்ம் நியூமரேட்டரில் இருந்தாலும் சரி, டினாமினேட்டரில் இருந்தாலும் சரி, அதை வெளியில் அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு இந்த சமேஷனை தூக்கி உள்ளே கொண்டு போயிடணும். அந்த 1ஓட ஆரோட r²ஓட r³ஓட. ஸோ 1/n⁴ வெளியில் வந்துடுச்சுதாம்மா. சமேஷன் உள்ளே போயிட்டு இன்ட்டு அங்கே r³ மட்டும் இருக்குது, அதை மட்டும் வச்சுக்கிச்சாச்சு. புரிஞ்சிச்சாடாமா. 5 மார்க்கில் கேட்பாடாமா, ரொம்ப முக்கியமான கொஷின்னு, புரியுதுங்களா. ஸோ r³ மட்டும் இருக்குது, மீதி ரெண்டுத்தையும் வெளில கொண்டு வந்துட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், சமேஷன் r equal to 1 to n r³ அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம், n into n plus 1/2 the whole square போட்டிருக்கோம். ஸோ லிமிட் n tends to infinity 1/n⁴ n into n plus 1/2 the whole square அப்படின்னு போட்டாட்டாமா. போட்டாச்சு. ஸோ லிமிட் n tends to infinity 1/n⁴. இந்த n ஸ்கொயர் பண்ணுறச்ச n² வந்துருமாடா. n into n plus 1 the whole square தானே. அப்போ n ஸ்கொயர் பண்ணுறச்ச n² வந்துடும். அகெயின் இந்த n plus 1 இருக்குல்லடாமா, அதில் நான் என்ன காமனாக வெளியில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இருங்க, இந்த இடத்துல முதல்ல ஸ்கொயர் பண்ணி காமிச்சிருக்கேன். n² into n plus 1 the whole square ஹோல் டிவைடட் பை அந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஒரு n² வந்து கேன்சல் ஆகிடுது.
ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by n ஸ்கொயர். இப்போ இந்த n + 1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குல்லடாமா, அதில் நான் என்ன வெளியில் எடுத்தேன்னா அது ஸ்கொயரில் தானே சொல்லணும், ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இன்ட்டு 1 + 1 by n தான் ஹோல் ஸ்கொயர். என்ன வெளியில் தூக்கினோம்னா n × 1 n × 1 by n அந்த 1ன்னு வந்துடும் இல்லையா. புரியுதா? இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் போடணும்ப்பா. இப்போ அந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் போடணும். ஸோ இந்த n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஸோ n இன்ஃபினிட்டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 by ∞ அதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். டிவைடட் பை அந்த 4ஐயும் போட்டுருங்க. ஹோல் ஸ்கொயர் வரும்ப்பா நியூமரேட்டரில். 1 + 0 தான் ஹோல் ஸ்கொயர்னால் 1 தாண்டாமா. சரிங்களா? therefore 1/4 அப்படின்னு கிடச்சிருது. புரியுதுடாமா? 1 + 1 by n தான் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 + 1 by ∞ the whole square divided by 4. 1 by ∞னா 0. ஸோ 1 + 0 the whole square divided by 4. therefore 1/4. ஸோ அந்த கேள்வியுடைய ஆன்சர் 1/4 அப்படின்னு கிடைக்குது. அந்த இடத்துல அந்த ஸ்கொயரை போட்டிருக்குங்க. இது வெரிஃபிகேஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். x³ நீங்கள் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x⁴/4 ஓவர் த லிமிட் வந்து 0 to 1. ஸோ அப்பரை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன், மைனஸ் லோயரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1/4 - 0/4 0 by anything 0 or 1 - 0/4 போட்டிங்கன்னா 1/4. ஸோ ரெண்டுத்தோடைய ஆன்சரும் கரெக்டு அப்படிங்கிறதுக்காக அதை செக் பண்ணிக்கிங்க. ஓகேவாப்பா? அடுத்த தேர்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 9.4 இன்டெக்ரல் ஓவர் 1 to 4 2x² + 3 × dx. இதோட இன்டெக்ரல் ஓவர் a to b f of x dx கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 4. f of x பாருங்கள் 2x² + 3 அப்படின்னு இருக்கு. b கண்டுபிடிக்கிறதுக்கு h கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? h கண்டுபிடிக்க b - a/n. therefore 4 - 1/n = 3/n. ஸோ f of a + rh கண்டுபிடிக்கலாம். அடுத்தது f of a ஓட வேல்யூ 1 + r × h ஓட வேல்யூ 3/n. ஸோ f of 1 + 3r/n. ஸோ f of x என்னடாப்பா 2x² + 3 இப்போ f of xக்கு பதிலாக இந்த f of 1 + 3r/n ரீப்ளேஸ் பண்ணுறோம் xக்கு பதிலாக. அப்போ 2x² இருக்கா, அப்போ 2 × 1 + 3r/n the whole squared. சொல்கிறது புரிஞ்சா? இப்போ தான் உங்களுக்கு அதனால தான் அப்போலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன், எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதை ரீப்ளேஸ் பண்ணணுன்னு. ஸோ 2 × x² இருக்கனால 2 × 1 + 3r/n the whole square + 3 போட்டாச்சு. ஸோ 2 × இது a + b the whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 + 9r² + 6r/n ப்ளஸ் அந்த 3 போட்டுக்கோங்க. ஸோ இது 2 உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறச்சே 2 + 18r² / n². 6 2s are 12r/n + 3. ஸோ 2 + 3 வந்து 5. ஸோ 5 + 18r² / n² + 12r/n அப்படின்னு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதலாமா? இன்டெக்ரல் ஓவர் a to b f of x dx = லிமிட் n → ∞ h → 0 summation r = 1 to n h × f of a + rh. ஸோ நம்ம கொஷின் வந்து இன்டெக்ரல் ஓவர் 1 to 4 2x² + 3 × dx = லிமிட் n → ∞ h → 0 ஹச்சோட சமேஷன் r = 1 to n. ஹச்சோட வேல்யூ என்னடாமா 3/n. ஸோ 3/n போட்டாச்சு. இன்ட்டு f of a + rh தான் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 5 + 18r² / n² + 12r/n. ஸோ இந்த வெளியில் இருக்க 3/n உள்ளே இருக்க ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ரிமைனிங்லாம் அப்படியே காப்பி பண்ணிடலாம். லிமிட் n → ∞ summation r = 1 to n
3/n into 5 வந்து 15/n plus 3/n into 18r squared by n squared வந்து 54r squared by n cube plus 3 into 12r by nங்கிறது 3/n into 12r by nங்கிறது 36r by n squared. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூமரேட்டரில் 1 6 ஆர் ஸ்கொயர்டு ஆர் கியூப் இது மட்டும் தான் இருக்கணும். மீதி எதுவாக இருந்தாலும் வெளில கொண்டுட்டு வந்துடணும். நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் எதுவாக இருந்தாலும் வெளில கொண்டு வந்துடணும். இது வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது சமேஷன் உள்ளே போகும். ஏன்னா சமேஷனோட 1 6 ஆர் ஸ்கொயர்டு ஆர் கியூப் அப்படி இருந்தால் தான் நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஸோ 15/n சமேஷன் r = 1 to n 1 போட்டாச்சு. ஏன்னா எல்லாமே எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு டேர்மில். செகண்ட் டேர்மில் 54/n கியூப் எடுத்துகிட்டு சமேஷன் r = 1 to n r ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 36/n ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துகிட்டு சமேஷன் r = 1 to n r அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரா பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ லிமிட் n tends to infinity 15/n ஒன்றுனா என்னடாமா, ஒன்றுனா n அதோட ஆன்சர். ப்ளஸ் 54/n கியூப் ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. n into n plus 1 into 2n plus 1 divided by 6 plus 36/n squared r அப்படின்னா n into n plus 1 by 2 n into n plus 1 by 2. So limit n tends to infinity 15/n into n plus 54/n cube. ஃபஸ்ட்டு அந்த அங்கே இருக்க எண்ணை போட்டுடலாம். இந்த n plus 1ல் ஒரு எண்ணை வெளியில் தூக்கிட்டோம் அப்படின்னா 1 plus 1/n அப்படின்னு ஆகிடும். அடுத்ததுலேயும் ஒரு எண்ணை வெளியில் தூக்கினோம்னா 2 plus 1/n அப்படின்னு மாறிடும். ஹோல் டிவைடட் பை 6 ப்ளஸ் 36/n ஸ்கொயர். ஒரு எண்ணை அப்படியே இருக்குது, அதை போட்டுடலாம். n plus 1ல் ஒரு எண்ணை வெளியில் தூக்கிட்டோம்னா காமனாக எடுத்தோம்னா 1 plus 1/n ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லாமே இந்த n கியூபு n ஸ்கொயர்டு இந்த n எல்லாமே கேன்சல் ஆகிடும் பாருங்கள். இந்த n கேன்சல் ஆகிடுது. n into n ஸோ n கியூப், ஸோ n கியூப் கேன்சல் ஆகிடுது. n into n ஸ்கொயர், ஸோ n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. இது 36ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 18. இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 2s are 6. இது 27 3s are அகைன் இதை 9 வந்துடும். ஏன்னா 3 9s are 27 இல்லையா? ஸோ லிமிட் n tends to infinity 15 plus 27 இன்ட்டு அந்த 1 plus 1/n இன்ட்டு 2 plus 1/n இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஹோல் டிவைடட் பை 3 இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து 18 இருக்குது பேலன்ஸு இன்ட்டு அந்த 1 plus 1/n இருக்குது. இப்போ இந்த 1/nக்கு நம்ம n லிமிட் n tends to infinity இருக்குல்ல, n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இன்ஃபினிட்டியை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/infinity அதோட வேல்யூ 0. 1/infinity அப்படின்னா அதோட வேல்யூ 0. ஏன்னா இன்ஃபினிட்டினா நம்ம 1/0ன்னு சொல்லுவோமா, 1/1/0 அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறச்சு 0/1ன்னு வரும். ஸோ தேர்ஃபோர் 0. அதனால தான் 1/infinity எங்கே பார்த்தாலும் அதோட வேல்யூ 0 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ 15 plus 9 into 1 plus infinity plus 2 plus 1/infinity plus 18 into 1 plus infinity. So 15 plus 9 1 plus infinity, so 1 plus 0 into 2 plus infinity 1/infinity, so therefore 2 plus 0 plus 18 into 1 plus 0. So 15 plus 9 into 1 into 2 plus 18 into 1 போட்டாச்சு. So 15 plus 9 2s are 18 plus 18. So 36 plus ஒரு 15 ஆட் பண்ணிங்கன்னா 51 அப்படின்னு வரும். இது ஒரு வெரிஃபிகேஷனை போட்டுடலாமாடா? Integral over 1 to 4 2x squared plus 3 into dx is equal to 51 கிடச்சிருக்கு. இதை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக அப்படின்னு. சாதாரணமாக இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். ஸோ integral over 1 to 4 2x squared plus 3 into dx
is equal to 2x squared integrate பண்ணிங்கன்னா 2x cube divided by 3, 3x integrate பண்ணிங்கன்னா 3x over the limit 1 to 4. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்குமே நீங்கள் அப்பரை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2/3 into 4 cube ப்ளஸ் 3 into 4. ஸோ அப்பரை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ரெண்டு டேர்முக்கும். மைனஸ் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் லோயர். ஸோ 2/3 into 1 cube ப்ளஸ் 3 into 1. ஸோ 2/3 4 cube 64 ப்ளஸ் 3 4s are 12 மைனஸ் 2 1s are அது 1 cube 1. ஸோ 2/3 மட்டும் இருக்கும். இது 3 1s are 3. இது 128 divided by 3 ப்ளஸ் 12 மைனஸ் உள்ளே போகிறச்ச மைனஸ் 2/3 மைனஸ் 3. ஸோ 128/3 மைனஸ் 2/3 இருக்குல்லடாமா, ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேம் இல்லையா? அப்போ 126 divided by 3 வந்துடும். 12 மைனஸ் 3 வந்து ப்ளஸ் 9. இந்த 3 வந்து கிராஸ் ஆகிறச்ச எல்சிஎம் எடுத்துருவோம், ஆர் கிராஸ் பண்ணுவோம். இல்லைனா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா 42 + 9 therefore 51. ஸோ ரெண்டுத்தோடைய ஆன்சரும் நம்ம கரெக்டாக வந்துடுது. ஸோ ரிசல்ட் வந்து கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.